வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷல் நவ கிரக ஆதிக்கம்தான் உலகம். இதில் இருந்து வந்தது தான் ஜோதிடம் ஜாதகம். ஒரு ஜோதிடம் ஜாதகம் வச்சு ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து கடைசி வரை அவங்களுக்கு நடக்க போகும் நல்லது கெட்டது அனைத்தும் உங்கள் ஜாதகத்தில் 100% இருக்குது. இதை வச்சு எல்லாமே சொல்லிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன ராசி பற்றி சொல்கிறேன். இது மீன லக்னம் உள்ளவங்களும் இது பொருந்தும். மீன ராசி புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் இது மீன ராசிக்கு பொருந்தும். இந்த மீன ராசிக்கு அதிபதின்னு ஒருத்தர் இருப்பார். ராசினா உங்களோட உடல், லக்னம்ங்கிறது உங்களோட உயிர். இப்போ இந்த ராசிங்கிறது உங்கள் உடல். இந்த உடலுக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். குரு பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க தான் மீன ராசி. இந்த நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம், இது குரு பகவான் நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் இதுக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவானோட நட்சத்திரம் தான் உத்திரட்டாதி. இந்த ரேவதி நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா புதன் பகவான். புதன் பகவானின் நட்சத்திரம் தான் ரேவதி நட்சத்திரம். இந்த மீன ராசிக்கு உண்டான நல்ல குணங்கள், உங்கள் வாழ்க்கை தன்மையை பற்றி இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாகவே மீன ராசி அப்படின்னாவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல சாந்தமாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, நல்ல சிந்தனை உள்ளம் கொண்டவங்க, நல்ல ஆன்மீகத்தை அதிக நாட்டம் உள்ளவங்க, கடவுளை உண்மையாக பயபக்தியோடு கும்பிடக்கூடிய முதல் ராசி மீன ராசி தான். மற்றவங்கன்னா சாமி ஏதோ தானான்னு போவாங்க, சரியாக கும்பிட மாட்டாங்க. கோயிலுக்கு தினமும் போகிறேன்னு சொல்லுவாங்க, பெரிய உண்மையான பக்தி இருக்காது. இந்த மீன ராசி உள்ளவங்க எப்போ கோயிலுக்கு போனாலும் கடவுள் முன் உண்மையாக நீங்கள் வழிபடுவீங்க. உங்களோட வழிபாடு அந்த கடவுளுக்கு நிச்சயமாக தெரியும். ஏன்னா நீங்கள் போலியாக வழிபாடு எப்பயும் செய்யவே மாட்டீங்க. ஏன்னா ஆன்மீக சிந்தனை அதிகம் உள்ள ராசியே மீன ராசி தான். அதனால தான் குரு ஆதிக்கம் என்று உங்களுக்கு உள்ளது. இந்த ராசி உள்ளவங்களுக்கு 18 மகா சித்தர்கள் கடாட்சம் ஆசீர்வாதம் என்றும் உங்களுக்கு உள்ளது. உங்களுக்கே சிலவற்றை தெரியும். இதெல்லாம் யார்ட்டுமே சொல்லவே இல்லைங்க, இந்த இது யார்ட்டும் கேட்கவே இல்லை, ஆனால் சில நல்லது பார்த்தா எனக்கு தானாக நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா சரியான தொழில் இல்லை, சரியான வருமானம் இல்லை, குடும்பத்தில் சண்டை, திருமணம் ஆகாதவங்க இன்னும் திருமணம் ஆகலைன்னு ஒரு கவலை, திருமணம் ஆனவங்களுக்கு சின்ன சின்ன சண்டை உங்கள் குடும்பத்தில் இருக்கும். அதிகம் பேருக்கு குழந்தை பாக்கியம் தோஷம், திருமண தோஷம் அதிகம் இந்த ராசியில் இருக்குது. அது விரிவாக இன்னும் இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் என்றைக்குமே தெய்வ நம்பிக்கை அதிகம் இருப்பதனால் பொறுமையாக காத்திருந்து தான் உங்களோட அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் நீங்கள் பெற முடியும். கட்டாயமாக மீன ராசி சம்மந்தப்பட்ட உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல வாழ்க்கை 100% நிச்சயமாக இருக்குது. கெட்டவனுக்கே இந்த உலகத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது மீன ராசி சம்பந்தப்பட்ட ஆன்மீகத்தை கடவுளாக உண்மையாக கும்பிடக்கூட உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பெரும் வாழ்க்கை, சந்தோஷம் வாழக்கூடிய வாழ்க்கை ஆரம்பம். அது எப்போ? மீன ராசிக்கு 70% பேர் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு பிறகு தான் வாழ்க்கையே நல்ல வாழ்க்கை தொடங்குது, நல்லாவும் இருக்குது, சூப்பராக ஜொலிப்பாங்க. மீதி 30% பேர் தான் பிறந்ததில் இருந்து கடைசி வரை மிகப்பெரிய யோகம், அதிர்ஷ்டம், வீடு, வண்டி, வாகனம், பொண்டாட்டி, குழந்தைங்க, பெரும் பணக்காரர்களாக, பெரும் வசதி படைத்தவர்களாக உயர்ந்த நல்ல நிலைக்கு ஜொலிக்கிறாங்க. மீதி 70% பேர் பார்த்தீங்கன்னா
அதிகம் பேர்த்துக்கு திருமணம் தாமதமாக தான் பிறக்குது. திருமணம் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் நடக்குது. அப்படியே திருமணம் சீக்கிரம் ஆனால் பெரிய நல்ல நிலைக்கு வர முடியல. புத்திர தோஷம் இதில் இருக்கும். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தாமதமாக பிறக்கும், அல்லது குழந்தைங்களுக்கு ஏதோ ஒன்று அங்கத்தில் உடலில் ஏதோ ஒன்று குறைகள் இருக்கும். இந்த தாமத திருமணமோ குழந்தை தோஷமோ வரத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா புத்திரக்காரர்கள், குழந்தைக்கு அதிபதி குரு தான். அதனால் இந்த ராசியில் குழந்தை சம்மந்தப்பட்ட அதிகம் பேருக்கு குழந்தையே இல்லை தாமதமாக பிறக்குது. இல்லைன்னா குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே நல்ல எதிர்காலம் இருக்குது. அது யார் 40 வயசுக்கு மேலே வாழ்ந்துருக்குறாங்கங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் நல்ல நிலைக்கு வருவீங்க. தைரியமாக இருங்க. ஆண்டவனை உண்மையாக வழிபாடு செய்யக்கூடிய மீன ராசி நிச்சயமாக நீங்கள் கெட மாட்டீங்க. உயர்ந்த நல்ல நிலைக்கு நல்ல பேரும் புகழோடு உங்கள் குடும்பத்தை நல்ல நிலைக்கு நீங்கள் கொண்டு வருவீங்க. உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக வாழும். உயர் திரு எம்ஜிஆர் அவர்கள் 40 வயசில் தான் முதல் படமே நடித்தார். அந்த 40 வயசுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கஷ்டம். அவர் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தார். அடுத்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் நல்ல தோழி சின்னம்மா என்று பெயர் பெற்ற திருமதி சசிகலா அவர்கள் மீன ராசி. அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் நரசிம்ம ராவ் அவர்களும் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். காமதேனு பசு அது அவங்களோட நட்சத்திரமும் உத்திரட்டாதி தான். சனி பகவானோட நட்சத்திரமும் உத்திரட்டாதி தான். உயர் திரு காமராஜர் அவர்கள் ராசியும் பார்த்தீங்கன்னா மீன ராசி தான். உயர் திரு நடிகர் கமல் தாசன் அவர்கள் ராசியும் மீன ராசி பிறந்திருக்கிறாங்க. மற்றும் இன்னும் உயர்ந்த நல்ல நிலைக்கு வரக்கூடிய எல்லாம் இந்த மீன ராசியில் அதிகம் பேர் இருப்பாங்க. முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் மீன ராசி தான். தொழில் அதிபர் ரத்தன் டாட்டா அவர்களும் மீன ராசி தான். இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் நல்ல குணம், நல்ல எண்ணம், தெய்வ கடாட்சம் பெற்ற பொறுமையாக பேரும் புகழோடு வாழக்கூடியங்க அதிகம் பேர் இந்த ராசியில் தான் பிறக்கிறாங்க. இந்த ராசினாவே 40 வயதுக்கு மேலே தான் நல்ல பேரும் புகழும் உயர்ந்த நல்ல நிலைக்கு கொடுக்குது. உங்களுக்கு மேலும் பல நன்மைகள் இனி 40க்கு மேலே நல்லா நடக்கும். தைரியமாக இருங்க. இந்த மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கோபம் வரும். பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா இவங்களா சாந்தமாக தானே இருப்பாங்க, இவங்கன்னா கோபம் வராதே, இப்படின்னா பேச மாட்டாங்களேன்னு சொல்லுவாங்க. கோபம் வரும். அந்த கோபத்தை யார்கிட்ட திரும்ப நீங்கள் காமிப்பீங்க? உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட காமிப்பீங்க. அது உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் மனைவி அல்லது உங்கள் குழந்தை, கூட பிறந்த சகோதரன் சகோதரி, இவங்க கிட்ட தான் உங்கள் கோபத்தை காட்டுவீங்க. வெளி உலகத்தில் நீங்கள் போனீங்கன்னா நல்ல கோபம் நடக்கிற மாதிரி யாரும் பேசினாலோ நடந்தால் கூட கோபமே படாத மாதிரி அமைதியாக இருப்பீங்க. வெளி உலகத்துக்கு நீங்கள் கோபத்தை காட்ட மாட்டீங்க. அன்பாக பாசமாக சாந்தமாக பேசுவீங்க. வீட்டில் தான் கோபத்தை காட்டுவீங்க. அதிகம் பேருக்கு அறிவுரை சொல்லி அட்வைஸ் சொல்லியே அவங்கள நல்லா காப்பாற்றிருப்பீங்க. நீங்கள் உங்களை காப்பாற்ற யாருமே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு கடவுள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. கடவுளை திட்டுவீங்க. கடவுள் மேலே அதிக உரிமையும் பக்தியும் கடவுளுக்கு பிடிச்சவங்களாக இருக்கவங்க மட்டும்தான் கடவுளை திட்ட முடியும், பேச முடியும். இந்த அனுமதி ஆண்டவன் கொடுத்தாதான். தன்னோட குழந்தை தான் தாய் திட்டும்போது தாய் கோச்சிக்க மாட்டான், ஆனந்தம் தான் படுவான். அந்த மாதிரி உங்கள் நிலைமை இது வரைக்கும்
போன 30 வருஷத்துக்கு முன்னால் 7.5 சனி வந்துச்சுங்க. இன்றைக்கும் இப்போ 7.5 சனி நடந்துகிட்ருக்கு, எந்த ஒரு நல்லதும் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. மீனராசினாவே 40 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கை. இது நீங்கள் தவறாக நினச்சா சரி, நடக்கக்கூடியது தான் நான் சொல்கிறேன். 40 வயசுக்கு மேலே நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு நீங்கள் வருவது உறுதி, அதில் மாற்றம் இல்லை. முற்பகுதி நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா பிற்பகுதி வாழ்க்கை நல்லாவே இருக்காது. உங்களுக்கு பிற்பகுதி வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும். காரணம் என்னென்னா, கடைசி ராசியே நீங்கள் தான். 12 ராசி கட்டத்தில் கடைசி 12வது ராசி நீங்கள் தான். காலச்சக்கரம் என்கிற சுழல் அதில் கடைசி பார்த்தீங்கன்னா மீனம் ராசி தான். இந்த மீனம் 12ஆம் இடம் பார்த்தா முக்தி மோட்சம் தரக்கூடிய இடம் தான் 12ஆம் இடம். மீன ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அடுத்த ஜென்மத்தில் நிச்சயமாக நீங்கள் முக்தி மோட்சம் பெறுவீங்க. அடுத்த ஜென்மம் கடைசியாக இருக்கும், அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா 12வது ராசியில் பிறந்தாவே அடுத்த ஜென்மம் முக்தி கிடைக்க போகும் அறிகுறியே இந்த ராசியில் பிறக்கிறவங்களுக்கு தான் அது கொடுக்கப்படுது. அதிக முக்தி மீன ராசி பிறந்தவங்களுக்கு அடுத்த ஜென்மம் முக்தி கிடைக்க அதிகம் வாய்ப்பு கட்டாயம் உள்ளது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை சம்மந்தப்பட்டது இல்லை, ஒரு உயர்தர டாக்டராக அதிகம் பேர் இருக்கிறாங்க. நல்ல ஒரு ஆசிரியர் பேராசிரியர், ஒரு காலேஜ் சொந்தமாக நடத்தக்கூடியவங்க, ஒரு ஸ்கூல் நடத்தக்கூடியவங்க மற்றும் நல்ல போலீஸ் அதிகாரிகள், நல்ல நீதிபதிகள், நல்ல உயர்தர நல்ல டாக்டர், வீடு கட்டும் நல்ல இன்ஜினியர், வீடு நிலம் விற்கிறது வாங்கிறது ரியல் எஸ்டேட் சொல்லக்கூடியவங்க நியாயமான ஆளாக இதில் இருப்பாங்க. ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவங்களும், ரைஸ் மில் அரிசி மண்டி வச்சிருப்பவங்களும், பருப்பு மண்டி வச்சிருப்பவங்களும் இந்த ராசியில் அதிகம் இருப்பாங்க. இந்த தொழிலில் உங்களுக்கு கை கொடுக்கும். மற்றும் கோவில் பூஜை சாமானம் அது சம்பந்தமாக தொழில் மற்றும் நல்ல பாடசாலையில் படிக்கக்கூடிய பிராமணர் ஆண்களும் அதிகம் இந்த ராசியில் வராங்க. உங்கள் ராசி தன்மையே காமதேனு தான். கேட்டதை அள்ளி கொடுக்கும். நீங்கள் யார் கேட்டாலும் உதவி செய்வீங்க. அவங்களோட கஷ்ட காலத்தில் நீங்கள் உண்மையாக கூட இருந்து நல்லது பண்ணி நல்ல உதவி செஞ்சு அவன் கூட உண்மையாக இருக்கக்கூடியவங்க இந்த மீன ராசி. நீங்கள் கஷ்டமாக இருக்கும் காலகட்டத்தில் நீங்கள் யாராருக்கெல்லாம் கஷ்ட காலத்தில் உதவி செஞ்சீங்களோ, நீங்கள் கஷ்டமாக இருக்கிறப்ப யாரும் அவங்க உங்களுக்கு உதவிக்கு வரமாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. நீங்கள் யாருக்கிட்டையும் கையேந்து நிற்கவும் மாட்டீங்க. எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வறுமை, யாரோ உதவி பண்ணுங்கன்னு யாருக்கிட்டையும் எப்பயுமே நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. அந்த புத்தி என்ன இருக்காது. ஏன்னா உங்களுக்கு தன்மான பிரச்சனை அதிகமாக நீங்கள் நினைப்பீங்க. வறுமையில் இருந்தாலும் அடுத்தவங்ககிட்ட கையை ஏந்த மாட்டேன், எனக்கு உதவி பண்ணுங்க, கஷ்டமாக இருக்குது உதவி பண்ணுங்கன்னு நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. அவங்களே உங்களை புரிஞ்சுக்கிட்டு யாரோ உதவி பண்ணி கேட்டால் கட்டாயம் ஆமாம் அப்படி ஏற்றுக்குவீங்க, வாங்கிக்குவீங்க. நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லி கேட்க மாட்டீங்க. அவ்வளோ அமைதியாக சாந்தமாக பிறர் உதவி இல்லாமல் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணம் புத்தி உள்ள நல்ல மனிதர் நீங்கள். இந்த மீன் பார்த்தீங்கன்னா எப்பயும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அது தூங்கவே தூங்குது, அங்கே இங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும். மீனராசியும் அப்படி தான். உங்களுக்கு பார்த்தா அதிகமாக நீங்கள் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. காலையில் வெளியில் வந்தீங்கன்னா அந்த வேலை இந்த வேலை ஏதோ ஒன்று, நீங்கள் அப்படியே ஒன்று ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம், சொந்தக்காரங்க பார்க்க போகலாம், தொழில் விஷயமாக வெளியில் போகலாம், அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. இரவு நேரத்தில் நல்ல ஒரு குளிச்சுட்டு நீங்கள் படுக்கும்போது அதிகம் சிந்தனை செஞ்சுட்டு பிறகு தான் தூங்குவீங்க. உங்களோட தூக்கம் பார்த்தீங்கன்னா அதிகம் பேருக்கு 12 மணிக்கு மேலே தான் தூக்கமே வரும். இன்னும் சொல்லப்போனால் அதிகம் பேர் பகல் டைமில் அதிகம் தூங்குவாங்க. இந்த ராசியில் பகல் 11 12க்குள்ளே அவ்வளோ நேரம் நல்லா தூக்கம் உள்ளவங்க இந்த ராசி. உங்களுக்கு மனைவி வந்த பிறகு தான் நல்ல யோகம் அதிர்ஷ்டம் ஜாஸ்தி இருக்கும்.
உங்களுக்கு வரக்கூடிய மனைவி பார்த்தீங்கன்னா உங்களோடக்குள்ளேயே உங்கள் ஷோல்டர் கீழே தான் உங்கள் மனைவி இருப்பாங்க. மனைவி மேலே அளவுக்கு அதிகமான அன்பும் பாசம் வச்சிருக்கிற ராசி நீங்கள். உங்கள் குழந்தைகள் உங்கள் குடும்பத்தை முக்கியமாக கவனம் செலுத்துவீங்க. இவங்களோட வாழ்க்கை உயர்ந்த நல்ல நிலைக்கு வரணும், அதற்கு என்ன வேணால் நான் செய்ய ரெடி அப்படின்னு துணிஞ்சு நிற்கக்கூடியவங்க நீங்கள் தான். குடும்ப பொறுப்பு உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா கடுகளவு கூட உங்கள் கடமையை தவறாமல் உங்கள் குடும்பம் நல்ல நிலைக்கு கொண்டு வர நிச்சயமாக நீங்கள் பாடுபடக்கூடிய ராசி இது. இந்த ராசியில் ஒரு பெண் பிறந்தாலும் ஆண் பிறந்தாலும் அந்த குடும்பத்துக்கு நல்லது, வரக்கூடிய மருமகனுக்கோ மருமகளுக்கும் இது நல்லது. ஏன்னா இவங்க உண்மையான சாமி கும்பிடுறது, உண்மையான பக்தியில் நியாய தர்மம் அதிகம் காட்டக்கூடியவங்க, நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க. தனக்கு கெடுதல் செஞ்சால் கூட பிறருக்கு கெடுதல் செய்யாமல் அவங்க கூடிய பழகி கூட சுற்றக்கூடியவங்க தான் நீங்கள். தெய்வ அம்சம் பொருந்தியதால் உங்களுக்கு பகையே வரும், கோபம் வந்தால் கூட அவனை நீங்கள் பழி வாங்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு யார் யார் பாதிப்பு கொடுத்தானோ உங்கள் கண் முன்பே அந்த ஆண்டவன் அவனை தண்டிப்பாங்க. அதை நீங்கள் கட்டாயம் பார்ப்பீங்க, பார்த்தும் இருப்பீங்க. உங்களுக்கு யாராச்சும் கெடுதல் பண்ணிட்டாங்க, அவங்களை ஏதோ ஒன்று பண்ணணும்னு மனசில் கோபமாக இருக்கும். ஆனால் ஆண்டவன் உங்களை அந்த பாதிப்பை மற்றவங்களுக்கு கொடுக்க வைக்கிறதில்ல. ஆண்டவனே அந்த பாதிப்பை உங்கள் எதிரிக்கு கொடுக்குறார். உங்கள் எதிரி பெரும் பாதிப்பில் சிக்கி தவிக்கிற அந்த காட்சி ஆண்டவன் உங்களுக்கு காமிப்பார். நீங்கள் அதை பார்ப்பீங்க. என்றும் ஆண்டவன் உங்களுக்கு துணை இருக்கும்போது எந்த விதத்தில் பயங்கிறது உங்களுக்கு வேணவே வேணாம். குரு பகவானாவே புனிதமான பார்வை. அந்த பார்வை என்பது நீங்கள் மற்றவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். குரு இருக்கிற இடத்த கெடுக்கும், பார்க்குற இடத்த நல்லது பண்ணும். மீன ராசி அப்படி தான். இந்த ராசியில் இருக்கும் ஒரு ஆண் பிற பெண் காதலிக்கலாம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு உடனே கல்யாணம் ஆகிடும். அதுக்கு முன்னால் அந்த பெண்ணு அவங்களோட அப்பா அம்மா போகாத கோயிலில் எல்லா இதுவும் செஞ்சிட்டோம், எந்த கல்யாணமும் ஆகாமல் இருந்திருக்கும். நீங்கள் அந்த பொண்ணை காதலிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், சும்மா ஒரு 10 நாள் சும்மா பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்குள்ளே வேகமாக அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். ஏன்னா குரு பார்வை உங்கள்கிட்ட இருக்குல்ல, உங்கள் பார்வை அந்த பெண்ணுக்கு பட்டுச்சுன்னா திருமண யோகம் நடந்துடும். இந்த பெண்ணாக இருந்தாலும், மீன ராசி பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் பிறர் பையனை விருப்பம் தெரிவிச்சிங்கன்னா அந்த பையனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த வீடே கலகலப்பாக இருக்கும். நீங்கள் அந்த வீட்டில் காலை வச்ச நேரம் நல்லதும் நடக்கும். இன்னும் ஆணித்தரமாக சொல்ல போகணுன்னா, ஒரு பெரிய கடை, ஹோட்டலோ ஒரு பெரிய காஃபி பாரோ ஒரு பெரிய மளிகை கடையோ கூட்டமே இல்லாத கடைக்கு நீங்கள் போய் நில்லுங்க. அந்த கடவுளில் போய் உக்காருங்க. நீங்கள் உட்காந்து 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு பாருங்கள். உங்களோட பார்வை சக்தி வலிமை அவ்வளோ பலம் பெற்றதாக இருக்குது. உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாது. நீங்கள் மற்ற இடத்துக்கு போகும்போது தான் உங்கள் பலம் புரியும். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடம் நல்லது ஆகும், நீங்களே பார்க்கலாம். இந்த புரட்டாதி நட்சத்திரம், மீன ராசியும் குரு பகவான் தான், புரட்டாதி நட்சத்திரமும் குரு பகவான் நட்சத்திரம் தான். இதில் பிறந்தவங்க ரொம்ப சுத்தமாகவும் சாந்தமாகவும் ரொம்ப அமைதியாகவும், சண்டைக்குன்னா போக மாட்டாங்க, சண்டை பண்ணவும் விரும்ப மாட்டாங்க. நல்லா சம்பாதிக்கணும், தொழில் செய்யணும், தன்னோட குடும்பத்தை நல்லா காப்பாற்றணும், உயர்ந்த நிலை கொண்டு வரணும், தன்னோட மனைவிக்கு நல்ல நகை வாங்கி தரணும் அப்படின்னு ஆடம்பரமாக நல்ல நிலைக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மீன ராசி புரட்டாதி நட்சத்திரம். மிகப்பெரிய வெற்றிகள் நீங்கள் பெறலாம். நீங்கள் எப்பயுமே உங்கள் கழுத்தில் ஒரு குண்டு மணி அளவுனாச்சு தங்கம் வச்சிருங்க. இது உங்களுக்கு நன்மை தரும். முத்து மணி, அந்த மணியும் கழுத்துலேயோ இல்லை மோதிரமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். கனக புஷ்பரகம் கல்லும் முத்தும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு மோதிரம் ஆள்காட்டி விரலில் போட்டுக்கோங்க. நல்ல யோகம் அதிர்ஷ்டம் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சனி பகவான் நட்சத்திரம். அதில் நல்ல வீரம், தைரியம், கோபம்
நேர்மை எல்லாமே இருக்கும். இவங்கள பார்த்தாலும் சண்டைக்கு போக மாட்டாங்க, அப்படி தான் இருக்கும். இவங்களும் சண்டைக்குன்னா போக மாட்டாங்க. இவங்ககிட்ட சண்டைக்கு வந்தீங்கன்னா விட மாட்டாங்க. சனினாவே நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். அதுவும் உத்திரட்டாதி அதிதேவதை பார்த்தீங்கன்னா காமதேனு. காமதேனு கேட்டதெல்லாம் கொடுக்கும். நீங்களும் உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா, வீடாக இருந்தாலும், நண்பராக இருந்தாலும், சொந்த பந்தமாக இருந்தாலும், உங்களுக்கு வசதி வாய்ப்பு பணம் இருந்தால் கேட்டவங்களுக்கு அள்ளி தருவீங்க. நீங்கள் தான் செலவு செய்யணும் அவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அவங்க செலவு செஞ்சு நம்ம வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல எண்ணம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் தான் என்றைக்கு செலவு பண்ணணும் அப்படி உங்கள் மனசில் இருக்கும். அதிகமாக கேட்டால் அள்ளி அள்ளி தருவீங்க. வள்ளல் என்று சொல்லலாம். பணம் இருந்தால் தருவீங்க, இல்லைன்னா மற்றவங்க யாரும் கேட்கவும் மாட்டீங்க, சொல்லவும் மாட்டீங்க. நீங்கள் நல்ல நேர்மையாக இருப்பீங்க. மனைவி வந்த பிறகு நல்ல யோகம், குழந்தை வந்த பிறகு நல்ல யோகம். உங்களோட குடும்பத்தை நல்லா காப்பாற்றணும்னு நல்ல எண்ணம் இருக்குது. மனைவி மேல் அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருக்கிறவங்க உத்திரட்டாதி நட்சத்திரம். தாய் மேலேயும் அளவுக்கு அதிகமாக அன்பு பாசம் இருக்கும். உத்திரட்டாதினாவே சனி பகவான் அவங்க அம்மா மேலே அளவுக்கு அதிகமாக பாசம் அன்பு வச்சிருக்கிறாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரமும் அப்படி தான், அம்மா மேலே அதிகம் பாசம் இருக்கும். உங்கள் வாழ்க்கை வெற்றி பெற குரு பகவானையும் வேலைக்கிழமை மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸும் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸும் போடுங்க. சனி பகவான் உங்களுக்கு நன்மை தருவார். காமதேனு பசு மாடு எப்போ வந்தாலும் உங்கள் நட்சத்திரம் வர அன்னைக்கு வழிபடுங்க. தோஷங்கள் இருந்தால் போகும், நன்மைகள் நடக்கும். அடுத்தது மீன ராசி ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் அதிபதி பார்த்தா புதன். புதன்னாவே புத்திக்கு அதிபதி, திறமை உள்ளவர், நல்ல படிப்பாளி, வித்தைக்கு அதிபதி இந்த புதன் தான். இந்த நட்சத்திரம்னாவே சகல கலைகள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல பழக்க வழக்கம் இருக்கும். எந்த ஒரு கலை நல்லா பாட்டு போடுவாங்க, சகல கலைகளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இவங்களுக்கு இருக்கும். அதிகம் புத்திசாலித்தனமாக தான் பேசுவாங்க, அதிகம் புத்திசாலித்தனமாக தான் நடப்பாங்க. நல்ல காமெடி பண்ணுவாங்க. இவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா நல்லா சந்தோஷமாக ஆனந்தமாக நம்மளை வச்சுக்குவாங்க. எல்லாத்தையும் சிரிக்க வைப்பாங்க. கோபம் வரும், அந்த வீரத்தை பயன்படுத்தி இவங்க வெற்றி பெற மாட்டாங்க. தன்னோட நல்ல புத்தி அறிவினால் வெற்றி பெறுவாங்க. தொழிலில் இவங்களை உட்கார வச்சா நம்பிக்கை நியாயமாக இருப்பாங்க. நல்ல நம்பிக்கை உள்ள ஆள்னா மீன ராசி ரேவதி நட்சத்திரம் நம்பிக்கையாக இருப்பாங்க. நீங்கள் மேலும் நன்மை பெறணுன்னா மரகத பச்சை கல்லும் முத்தும் சேர்ந்து போடலாம், அல்லது கனக புஷ்பரகம் மரகத பச்சை அந்த கல்லும் சேர்ந்து சுண்டு விரலில் நீங்கள் போடலாம், அல்லது ஆள்காட்டி விரலையும் போடலாம். இன்னும் உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றி நீங்கள் பெறுவீங்க. ஒவ்வொரு வேலைக்கிழமையும் நெய் விளக்கு, மஞ்சள் வேஷ்டி அல்லது துண்டு குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு வாட்டினாச்சும் கொடுங்க. பச்சை அரிசி வெல்லமோ சிவன் கோயிலுக்கு அல்லது பெருமாள் கோயிலுக்கு இது தானம் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்த அந்த பச்சை அரிசி வெல்லம் கோவிலில் சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சு பிறருக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. இது பெரிய நன்மை உங்களுக்கு தரும். ஆன்மீகத்தில் உண்மையாக இருக்கக்கூடிய மீன ராசி உங்களுக்கு அனைவருக்கும் மிகப்பெரிய நன்மை எப்பயும் நடக்கும். 2026 மே மாதம் குரு பயிற்சி வருது. இந்த ஒரு வருஷம் போதும் உங்களோட கனவு எல்லாம் நிஜமாகும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் கடக ராசியில் உச்சம் பெறும்போது மிகப்பெரிய அந்தஸ்து உங்களுக்கு தர வேண்டியது அனைத்தும் இந்த ஒரு வருஷத்தில் தந்துவார். பெரிய நன்மைகள், நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய நன்மைகள் கட்டாயம் கிடைக்கும். திருமணமே ஆகாத பெண்களாக திருமணம் நடந்துடும், திருமணம் ஆகாத ஆண்களாக திருமணம் நடக்கும். குழந்தை நீண்ட வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கா, இந்த டைமில் கோயிலுக்கு போங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தங்கம் வாங்குவது, தங்கத்தை வாங்கி உங்கள் வீட்டில் வைப்பது, மேலும் பல அதிர்ஷ்டங்கள் கூடிக்கிட்டே இருக்கும்.
12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு உச்சமாக இருக்கும். உச்சமாக இருக்க டைமில் தங்கம் வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டை விட்டு வெளியில் எங்கேயும் போகாது. உங்கள் கழுத்தில் அல்லது உங்கள் வீட்டில் தான் தங்கம் தங்கும். அதிர்ஷ்டமும் அளவுக்கு அதிகமாக இந்த தங்கம் அந்த நேரம் உங்களுக்கு கூடும். இதை செய்யுங்க. இன்னும் மேலும் பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் மேலும் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் முழுசும் உங்கள் வாழ்க்கையை பற்றி சுலபமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்.